அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இந்திய இலங்கையின் தலைப்புச் செய்திகள். நாட்டில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் பல்வேறுபட்ட உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா குற்றம் சுமத்தியுள்ளார். புலனறுவையில் நேற்று நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இனிமேல் இந்த நாட்டில் இனமோதல்கள் இருக்காது. இதே நேரத்தில் தற்போதுள்ள சட்டங்கள் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த போதுமானதாக இல்லாவிட்டால் புதிய சட்டங்கள் மூலம் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பேன். 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அந்த நேரத்தில் அதிகாரத்தை பெற திட்டமிட்ட மிகப்பெரியொரு சோக நிகழ்வாகும். மேலும் 2019 ஏப்ரல் முதல் 2024 செப்டம்பர் வரை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையின் நோக்கம் உண்மையான பிரதிவாதிகள் மற்றும் உண்மையான திட்டமிடுபவர்களை மறைப்பதாகும். எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர்களை நீதியின் முன் நிறுத்த தற்போதைய அரசாங்கம் படிப்படியாக ஏற்பாடுகளை செய்யும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானுக்கு நிச்சயமாக தொடர்பு இருப்பதாக கொழும்பு பேராயர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பேராயர் அலுவலகத்தின் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் அருட்தந்தை ஜுட் கிரிசாந்த இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் பிள்ளையானுக்கு தொடர்பு உண்டென தாம் திடமாக நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் குறித்து திருப்தி அடைவதாக அவர் தெரிவித்துள்ளதுடன் இன்னமும் விசாரணைகள் வேகமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தேர்தல் காலங்களில் பல்வேறு தரப்பினரும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குவதாக அரசியல் மேடைகளில் சத்தமிட்டாலும் அதிகாரத்தை பெற்ற பின்னர் எந்த ஆட்சியாளரும் பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய நீதியை வழங்க விரும்பவில்லை என்பது இன்றும் தெளிவான உண்மையாகும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எனவே வீண் பேச்சுக்களை தவிர்த்து நீதியை நிலைநாட்ட உண்மையை கண்டறிய அனைவரும் ஒன்றிணைவோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே வீண் பேச்சுக்களையும் பொய் வாக்குறுதிகளையும் தவிர்த்து இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் நீதி கிடைக்க அனைவரும் செயற்பட வேண்டும். குறுகிய அரசியல் நோக்கங்களையும் பிற்போக்குத்தனமான போக்குகளையும் கடந்து அனைவரும் ஒன்றிணைந்து நல்லொரு நாட்டை எதிர்கால பயணத்திற்காக கட்டியெழுப்ப அணிதிரள வேண்டும் என அவர் மக்களிடம் கோரிக்கை விடுப்பதாக மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் சரியான குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு விரைவாக தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் மிக முக்கியமான விசாரணை சம்பவம் தொடர்பில் இதுவரை மௌனம் காத்து வந்தவர்கள் தற்போது வாய் திறக்க ஆரம்பித்துள்ளார்கள். சாட்சி வழங்குவதற்கு அச்சப்பட்டவர்களும் சாட்சி வழங்கி வருகின்றார்கள். எனவே விசாரணைகள் மிகவும் சூட்சுமமாக நடத்த வேண்டியுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் சம்பவத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய குழுவின் பெயர் விவரம் ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் பகிரங்கப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி கடந்த 30ஆம் தேதி அறிவித்திருந்தார். விசாரணைகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்ற உத்தரவாதத்தை என்னால் உங்களுக்கு வழங்க முடியும். இதுவரை வாய் திறக்காதவர்கள், இது பற்றி எதுவும் தெரியாதது போல் நடித்தவர்கள் வாய் திறக்க ஆரம்பித்துள்ளார்கள். எனவே விசாரணை சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது. குற்றங்களை காலத்தால் மூடி மறைக்க இடமளிக்க மாட்டோம் எனவும் உரிய வகையில் நிச்சயமாக நீதி நிலைநாட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ள புதிய கல்வி முறையின் இலக்குகளில் ஒன்று நாட்டில் உள்ள பாடசாலைகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை தொடங்குவதாகும் என கல்வி அமைச்சரும் பிரதமரான கர்ணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வன்னி மாவட்டம் இரட்டைப்பெரியகுளம் நகர மண்டபத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பரீட்சை மயப்படுத்தப்பட்ட கல்வி முறையிலிருந்து விடுபட்ட ஒரு விரிவான கல்வி முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் எந்த மாணவரும் பாடசாலை கல்வியை தவறவிடாமல் இருப்பதை உறுதி செய்வதோடு 13 ஆண்டுகள் கல்வி அனைத்து மாணவர்களின் உரிமை என்பதையும் உறுதி செய்ய உள்ளதாக பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு திகதியை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் தகவலின்படி உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு ஏப்ரல் 24, 25, 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் குறித்து பரீட்சைகள் திணைக்களம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் உயர்தர பரீட்சையின் முடிவுகள்
இந்த மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஆரம்பத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு முன்னர் முடிவுகள் வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் பல நடைமுறை சிக்கல்களே தாமதத்திற்கு காரணம் என்றும் பரீட்சைகள் திணைக்கள அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். மன்னார் அடம்பன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளமடு பகுதியில் சட்டவிரோதமாக மணல் மண் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் போலீசார் மீது மோத முற்பட்ட வேளை போலீசாரினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் டிப்பரை வீதி சோதனை கடமையில் இருந்த போலீசார் இடைமறித்த போது சமிக்கை கட்டமைப்பை மீறி போலீசார் மீது வாகனத்தால் மோதிச் செல்ல முற்பட்ட போதே போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டார்கள். துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து குறித்த டிப்பர் வாகனம் நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டிப்பர் வாகனத்தின் சாரதி மற்றும் உதவியாளர் அடம்பன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி முரசுமோட்டை வட்டாரத்திற்குரிய தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் நேற்று அதிகாலை தீயிட்டு கொளுத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரைச்சி பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தியின் முரசுமோட்டை வட்டாரத்தின் தேர்தல் அலுவலகமே கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட போலீசாரின் குற்றத்தடயவியல் பிரிவினர் தீவைப்பு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இன்றைய தினம் மத்திய மாகாணம் மற்றும் கேகாலை பதுளை பிரதேசங்களில் வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய அளவில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல், தென்மேற்கு, கிழக்கு மாகாணங்களிலும் இரத்தினபுரி, மொனராகல மாவட்டங்களிலும் மனித உடலுக்கு உணரும் வகையில் வெப்பநிலை 39 முதல் 45 செல்சியஸ் வரையில் அதிகரிக்கக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனவே மக்கள் கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளை மட்டுப்படுத்தவும் போதுமான அளவு தண்ணீர் குடித்தல் மற்றும் இயன்றளவு நிழல் பகுதிகளில் ஓய்வெடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு கடந்த 10ஆம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் தேசிய போக்குவரத்து சபை 1300 மில்லியன் ரூபாவை ஈட்டியுள்ளதாக தேசிய போக்குவரத்து சபையின் போக்குவரத்து பிரிவு முகாமையாளர் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்பு உள்ளிட்ட பிரதேசங்களுக்கு திரும்புவதற்காக விசேட பேருந்து சேவைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சில பகுதிகளில் தற்போது மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு மற்றும் சிக்குன்குனியா பரவும் அபாயம் அதிகம் இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். டெங்குவை பரப்பும் நுளம்புகள் மூலமாகவும் சிக்குன்குனியா பரவுகின்றதென இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக சுற்றுப்புறத்தை தொடர்ச்சியாக சுத்தம் செய்வதன் மூலம் நுளம்புகளின் பெருக்கத்தை தடுக்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரமானியம் நிறுத்தப்படும் என்று பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்த கருத்துக்கு விவசாயிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளார்கள். உரமானியத்தை நிறுத்துவதற்கு முன்னர் இந்த ஆண்டு சிறுபோகத்துக்கு தேவையான உரத்தை வழங்க அரசாங்கம் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளார்கள். அத்துடன் அதிக நெல் அறுவடை செய்யப்படும் அனுராதபுரம், புலனறுவை, அம்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் ஏற்கனவே சிறுபோகத்திற்கான அறுவடை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியில் நேற்று மாலை வாள்வெட்டு தாக்குதல் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை அச்சுறுத்தி வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையில் ஜனாதிபதி ஈடுபட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சுமத்தியுள்ளார். எதில்கோட்டை பகுதியில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் தேர்தல் மேடைகளில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் கருத்துரைத்த ஜனாதிபதி தற்போது மாறுபட்ட கருத்தை வெளியிடுவதாகவும் தேர்தலை மையமாக கொண்டு ஜனாதிபதி வெளியிடும் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.